தங்கமயிலோடு அட்டகாசமான தங்க நகைகள் அனைத்தும் மனம் நிறைவாய் திருப்தியாக. தங்கமயிலின் ஆடி கொண்டாட்டம். நேர்களே வணக்கம், இது சாணக்யா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 7 சென்ஸ். பார்லிமெண்ட் இன்னும் ஸ்தம்பிப்பிலிருந்து மீளவில்லை. டெல்லி மீண்டு விட்டது, ஆனால் அது இன்னும் மீளவில்லை. ஜந்தர் மந்தர் மீண்டு விட்டது. ஜனங்களின் மந்திராக இருக்கக்கூடிய பார்லிமெண்ட் இன்னும் மீளவில்லை. இந்த விஷயத்துல மத்திய அரசு செய்ய போவது என்ன? பிரதமர் ஒரு பக்கம் தீர்வுகளை கொண்டு வருகிறார், ரிஃபார்ம்ஸுக்கான அடிப்படைகளை கொண்டு வருகிறார். எதிர்கட்சிகள் இன்னும் ஜந்தர் மந்தர் போராட்ட அதே மனநிலையில் இருக்கிறதா என்ற கேள்விகள் நீள்கிறது. என்ன நடக்கிறது? இதோ பின்னணியுடன் நமது ஆசிரியர் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். முதல் விஷயம், விஜய்க்கு தமிழ்நாட்டில இருந்து ஆரம்பிப்போம். விஜய்க்கு முதல் செட்பேக்கா அப்படின்ற கேள்வி வருகிறது. கரூர்ல கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களுக்கு அரசு பணி வழங்கினார் அப்படின்றத பார்த்தோம். அதுக்கு வித்தின் சம் வீக்ஸ் இப்போ உயர்நீதிமன்ற மதுரை கிளை இது செல்லாது என அறிவித்திருக்கிறது. எப்படி விஜய் அவர்களுக்கு இது செட்பேக்னு பார்க்க வேண்டியதில்லை. அவருக்கு இந்த அனுபவ குறைவு அப்படின்னு நம்ம பார்க்குறோம், வேற ஒன்றும் இல்லை. அவர் ஒரு ஜோசியரை அவருடைய அஃபிஷியல் செக்ரட்டரியாக போட்டுட்டு ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி ஓஎஸ்டி அப்படின்னு போட்டிருந்தாங்க. அவர் கூடவே வச்சிருக்க முடியும், கார்லேயே வச்சிருக்க முடியும். போக வர நேரத்தில் பூரா இப்போ ராகு காலம், குளிகை, யமகண்டம், நல்ல நேரம்னு சொல்லி பார்த்துக்க முடியும். அதெல்லாம் தப்பே கிடையாது, அவருடைய தனிப்பட்ட உரிமை. ஆனால் அதற்காக அவரை ஓஎஸ்டியாக நீங்கள் போட்டிருக்க வேண்டியதில்லை. அது அனுபவம் எல்லாருமே பெரியவர்கள் எல்லாருமே இதற்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாருமே அவங்களுடைய உதவியாளர்லாம் நிறைய பேர் வச்சுருந்துருக்காங்க. ஸ்டெனோகிராஃபர் வச்சுருக்காங்க, பிஏ வச்சுருந்துருக்காங்க, எல்லாருமே வச்சுருந்துருக்காங்க. ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் அவர் ஓஎஸ்டியாக போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னபோது அந்த அதிகாரிகளும் முதலமைச்சர் புதியவர் அவர் சரியாக எப்படி ரைட் பண்ணுவாங்க தெரியாது. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவங்களும் சஜஸ்ட் பண்ண முடியாத நிலைமை இருக்காங்க. ஏன்னா இப்போ ஜெயலலிதா, கருணாநிதி, ஓபிஎஸ், இபிஎஸ் இவங்கெல்லாம் பழகிட்டாங்க. ஸோ இவங்கெல்லாம் சொன்னால் கேட்பாங்க, கேட்க மாட்டாங்கன்னு தெரியும். அப்போ இவர் புதியவர் அப்படிங்கிறனால, அரசியலுக்கே புதியவனால நம்ம அவரை ஓஎஸ்டியாக போட்டுருங்க அப்படின்னா, சார் இப்போ நல்லா இருக்கா சார் அப்படின்னு சஜஸ்ட் பண்ண முடியுமா? அதே மாதிரி தான் இங்கே இந்த 20 பேருக்கு அவனோட குடும்பத்துக்கு பாதிப்பில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ரொம்ப தெளிவாக அன்னைக்கே சொல்லிட்டாரு, நான் அது அரசு வேலை எடுத்துக்கலன்னு. அதனால் அவங்களுக்கு 20 லட்ச ரூபா எக்ஸ்கிரேசியாக கொடுத்தாங்க. 20 லட்ச ரூபா எக்ஸ்கிரேசியாக கொடுக்குறது அரசாங்கம் தடுக்காது, நீதிமன்றம் தடுக்காது, யாருமே தடுக்க மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு நினைவில் இருக்கும், கள்ளக்குறிச்சி சம்பவத்துலேருந்து 10 லட்ச ரூபா கொடுத்தாங்க. அப்போ ஒரு நிதியாக கொடுக்கும்போது அதுலேயும் ஒரு கேள்வி இருக்குது, பாரபட்சம். அது விமர்சன பொருளாக இருக்குமே தவிர நிராகரிக்கத்தக்கதாக மாறாது. அப்போ ஏன் நீங்கள் அம்மோனியா வாயுவில் இறந்தவங்களுக்கு நீங்கள் 2 லட்சம் கொடுத்தீங்க, சாராய சாவில் போனது 10 லட்சம் கொடுத்தீங்கிற கேள்வி வராது. ஓகே, அந்த கவர்மெண்ட் நினைச்சது கொடுத்துட்டாங்க, எக்ஸ்கிரேசியான இறந்துக்கு எவ்வளோ கொடுத்தாலும் சரிதான்ப்பா அப்படின்னு. ஆனால் அரசு வேலை அப்படிங்கிறது லட்சக்கணக்கானவருடைய கனவு. நம்ம பலமுறை குறிப்பிட்டது போல, அதில் வேலைக்கு அப்ளை பண்ணவங்க டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி எழுதி கியூவில் நிற்கக்கூடிய ஒரு பெரிய குரூப்பு. அதுக்கப்புறம் கம்பேஷனட் கிரவுண்ட் சொல்லிட்டு அதிலேயே பணிபுரிந்து அரசுலாக இருந்து அவர்கள் இறந்த பிறகு அவருடைய குடும்பத்தினர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு. அதற்கு நாம் சொன்னது போல இது கரூரில் இவருடைய கூட்டத்துக்கு நடந்த மரணத்தின் நிகழ்வு மட்டுமில்லை, அன்றாடம் தமிழ்நாட்டில் அதிகமான சாலை விபத்து நடக்கின்றன. இந்தியாவிலேயே சாலை விபத்தில் அதிகம் நடக்கக்கூடிய 2வது மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலேயே அதிகமாக நடக்குது தற்கொலையில். சாலை விபத்தில் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 3க்குள்ளே எப்பயுமே இருந்துகிட்டே இருந்திருக்கும். அப்போ அவ்வளோ சாலை விபத்துகள், அவ்வளோ மரணம் நடக்கக்கூடிய இடத்துல அதற்கான நிவாரணமாக நீங்கள் எல்லாருக்கும் அரசு வேலைன்னு சொல்லுவீங்களா? யாருமே தடுக்க முடியாது. இதே நீதிமன்றம் தடுக்காது. இனிமேல் தமிழ்நாட்டில் சாலை விபத்தில் இறப்பவர்களுடைய குடும்பத்துக்கு ஒரு அரசு வேலை அப்படின்னா நீதிமன்றம் தடுக்க முடியாது. ஏன்னா அது பாலிசி டிசிஷன். நான் எல்லாருக்கும் தான் கொடுக்குறேன். பயாஸ் எங்க இருக்கு, பாரபட்சம் எங்க இருக்கு, புரியுங்களா? நான் வன்னியர்களுக்கு மட்டும் கொடுப்பேன் அப்படின்னா சார் அது ஒரு பாகுபாடுன்னு வந்துடும். நான் எல்லோருக்கும் கொடுப்பேன், முடிஞ்சு வச்சுக்காது, அது வாட் எவர் இட் இஸ். உங்களுக்கு புரியுங்களா? அப்போ அப்படி இல்லாமல் என்னுடைய கூட்டத்துக்கு இறந்து போனாங்க, அதனால அவங்களுக்கு அரசு வேலை அப்படின்னா அது மற்ற கணக்கில் நிற்காம இருக்கு. இதில் நம்ம ஏற்கனவே பல முறை சொன்னோம், சிவகாசியில் பட்டாசு விபத்தில் தொழில் வேலை பார்த்துட்டு இருந்தவங்க நீதிமன்றம் அதே வரிகளை குறிப்பிடுங்கிற பார்க்குறோம். சாலை விபத்துகள் அதே கொடுத்த அன்னைக்கே இதை சொல்லியிருந்தீங்க. ஆமாம், அதே கணக்கு தான் நம்ம சாலை விபத்துன்னு சொல்கிறோம். இன்னொரு பாயிண்ட், நம்ம நீதிமன்றம் சொல்லாத, நாமும் இதற்கு முன்னாடி சொல்லாத இன்னொரு செய்தி யோசிச்சோம்னா, இதே விஜய் அவருடைய கூட்டத்திலே மதுரை கூட்டத்துக்கு விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு இறந்தவங்கலாம் இருக்கிறாங்க. விக்கிரவாண்டி மாநாட்டில் நாட் 4-5 பேராவது இருக்கிறாங்க. அவருடைய கூட்டத்துக்கு வர்ற வழியில் அந்த மாதிரி இறந்தவங்க. மதுரையில் 1-2 பேர் வச்சு, சேலத்தில் ஒருத்தர் வேற இறந்து போனான்னு பார்க்குறோம், ஒரு வட மாநிலத்தை சேர்ந்தவர் பார்க்குறோம். அப்போ அவர் கூட்டத்துக்கே முன்னாடி இருக்கிறாங்களே, அதுக்கு என்ன செய்வாங்க? அப்போ இது ஒரு அன்பிரசிடென்டட் மட்டும் இல்லை, அன்வாரண்டட். அதில் டோப்பில் இன்னொரு வழியும் நம்ம சொல்லியிருந்தோம். அதே கரூரில் அன்னைக்கே 15,000 பேருக்கு வேலை வாய்ப்பு தரக்கூடிய வகையில் ஒரு தொழிற்சாலை எக்ஸ்பென்ஷனுக்கு கொடுக்குறான்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதே கரூரில் அன்னைக்கு போயிருந்தவர். அந்த இடத்துல எப்பா ஒரு ஆளுக்கு ஒரு 20,000 சம்பளம் வாங்கி கொடுங்கப்பா, எல்லாம் கரு சுற்றி விடுதான் சொன்னா சந்தோஷம். அவங்களும் கொடுத்துருப்பா, இவங்களும் கொடுத்துருப்பா, ஒன்றும் பிரச்சனை. அந்த நியம நாணயம் நம்ம வழங்கலாம்ல, ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம இப்போ நம்ம பார்க்குறோம்,
ஒரு பரிசு வழங்கும் விழாவில் போய் ஒருத்தர் கொடுப்பார், பரிசு வேற ஒருத்தர் வாங்கியிருப்பார், கொடுக்கறதுக்கு மட்டும் ஒரு நடிகரோ ஒரு பிரபலமோ கலெக்டரோ மந்திரியோ பண்ணிப்பார். அது மாதிரி வந்து அரசாங்கம் வந்து ஊக்குவிச்ச தனியார் ஆலை வருது, தனியார் வந்திருக்கு, அதுல ஒரு 20 பேருக்கு நாங்கள் வேலை வாங்கி கொடுத்தோம், ஒன்றும் தப்பே கிடையாது. அப்போ ரொம்ப தெளிவா இவர்கள் வந்து அரசாங்க வேலைங்கிற ஒரு தவறான முன்னுதாரணத்தை கொடுத்துட்டாங்க. அது ஒரு அனுபவ குறைவினால் ஏற்பட்ட விஷயம், தவிர்த்திருக்கலாம். இதை இப்பயும் கெட்டு போல அந்த 20 பேருக்கு வந்து அரசு அவங்க நிலைமை தான் ரொம்ப பரிதாபமானது. வந்து சொல்லுவாங்கல்ல, அதாவது வந்து காலம் பிறந்திலிருந்தே கண் இல்லைன்னா பழகிடுவாங்க ஒரு மாதிரி என்ன செய்யலான்ட்டு. பாதியில கண்ணு போச்சுன்னா என்ன ஆகுறது, இன்னும் துயரமாக, ஏன்னா அவர்கள் உலகம் தெரியும், பார்க்க முடியாதுங்கிற எண்ணம். அதுபோல இவர்கள் அரசு வேலை இல்லாமல் இருந்தார்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசாமல் இருந்திருப்பாங்க, துக்கத்தோட துக்கம் போச்சு அப்படின்ட்டு. அரசு வேலையை கொடுத்துட்டு 10 நாள் வேலைக்கு போயிட்டு 11 நாள்லேருந்து உங்களுக்கு வேலை கிடையாது அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய ட்ராப்ல கொண்டு போய் அவங்க மாட்டாங்க. இது தவிர்த்திருக்கப்பட வேண்டியது அந்த அனுபவ குறைன்னு சொல்லிட்டு இருந்த விஷயம் தான். அவங்களுக்கு இன்னமும் இருக்கிறது போல அந்த தனியார் ஆலை வந்து ஒன்று வரப்போது அங்கே வேலையை கொடுத்தாங்கன்னா யாருமே எதிர்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்க எதிர்க்க மாட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பட் இங்கவே வந்து அந்த எதிர்ப்பு வர ஆரம்பிச்சோ, ஒரு ஒரு அலைடு ஃபோர்ஸஸ் இல்லைனாலும் ஒரு பக்கம் நியூட்ரலா இருந்தவர்கள் கூட வாக்கெடுப்பில் கூட நடுநிலைமை வகித்த பாமக இன்னைக்கு ஒரு முக்கியமான விமர்சனம். நிதிநிலை அறிக்கை, நிழல் நிதிநிலை அறிக்கை வந்து பட்ஜெட் தாக்கல் செய்திருக்கிறது பாமக. தொடர்ந்து பண்றாங்க, இன்னைக்கும் பண்ணாங்க. திரு அன்புமணி அவர்கள் அதன் பின் பேசினார், பல விஷயங்கள் சொன்னார். காவிரி ஆணையம் இது பண்ணக்கூடாது, எதுக்கு கர்நாடகாவோட பேச்சுவார்த்தை பண்ணணும், எதுக்கு நம்ம இது பண்ணணும், நிறைய விஷயங்களை சொன்னார். அதுல ரொம்ப முக்கியமான ஒரு பொலிட்டிக்கலி ஸ்டட்டட் ஒரு பேச்சு, என்ன ஒரு வார்த்தை அப்படின்னா, திமுகவிடம் சாஃப்டா போகுது தாவேக்கான்ற டோன்ல ஒரு வார்த்தையை சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆட்சிக்கு வந்ததே திமுகவை எதிர்த்து தான் தாவேக்கா. வந்த உடனே வந்து திமுகவின் ஊழல் வழக்குகள் மீது சில விஷயங்களை செய்தது தாவேக்கா. ஆனா இப்ப அதெல்லாம் செய்யறதை விட்டுட்டாங்க, என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறார். சாஃப்டா போகுதோ தாவேக்கா, இனி கம்பல்ஷன். ஒன்று, பாமகவுடைய நிழல் நிதி அறிக்கையை பற்றி சொல்லணும். அது வந்து ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து அரசியல் தீவிர அரசியல் ஈடுபட்டு இருந்த காலத்துல இருந்து உருவாக்கின ஒரு விஷயம், ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவான விஷயம். நம்ம பல முறை சொல்லியிருக்கோம், பாமக எப்பயுமே ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸையும் சேர்த்தே பண்ணியிருக்கு. ஸோ மற்ற பாலிடிக்ஸும் பண்ணி இல்லை மறுத்த முடியாது, வந்து ஒன்லி கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸ் இல்லை. ஆனால் மற்ற கட்சியிலிருந்து வேறுபட்டு இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸையும் சேர்த்தே பண்ணிட்டு இருக்கிற பார்க்கணும். அந்த வகையில் தான் இன்றைக்கி அதை உட்பட்டிருக்காங்க. முதலமைச்சர் வந்து தாவேக அரசு திமுகவுக்கு எதிரான நடவடிக்கைகளை கைவிட்டு விட்டது அப்படின்னா என்ன பண்ணுச்சுங்கிற கேள்வி நான் கேட்க விரும்புகிறேன். முதல் நீங்க என்ன பண்ணுச்சுங்கனால தான் பாதியில் நிறுத்திட்டீங்கன்னு சொல்லுவீங்க. நீங்க வந்து செந்தில் பாலாஜியை கைது பண்ண பார்த்தாங்க அப்படின்னா அது கரூர் கனெக்டிவிட்டியில் வந்து நிற்குது. சரி, ஒரு திமுக காரங்க 4-5 பேரை வந்து கைது பண்ணாங்க அப்படின்னா அது உங்க ஆட்சியை கவுக்கிறக்கா தடுக்கிறக்கா நடந்த முயற்சியா வருது. அப்ப திமுக கடந்த 5 ஆண்டுகள்ல ஏதாவது பண்ணாங்கன்னா திரு ஏவவேலு ஒரே ஒரு கேஸ் மட்டும்தான் நாம் அறிஞ்ச வகையில கடந்த ஆட்சியில் அவர் வந்து கரூர்ல வந்து ரோடு போடும்போது வந்து ரோடே போடாம கான்ட்ராக்ட்ல பணம் மாறிச்சுங்கிற மாதிரி கணக்கு வச்சுட்டு கடந்த ஆட்சியில் நடந்த திமுக ஆட்சியில் நடந்த ஒரு அமைச்சர் மீது குறிவைக்கப்பட்டு ஒரு சில அது வந்து திரு ஏவவேலு அவர்கள் மத்தியம் தான் என்னுடைய நினைவுல சரியா இருக்குமானார். மற்றபடி வேற யார் மேலேயும் வந்து ப்ரீவியஸ் கவர்மெண்ட்ல இவங்க தப்பா செயல்பட்டதுக்காக மேல ஆக்ஷன் யார் மேலேயாவது இங்க எடுத்திருக்காங்களான்னு எனக்கு தெரியல. நீங்க செந்தில் பாலாஜி அந்த கேஸ்ல கொண்டு வர முடியாது, மற்றெல்லாம் குதிரை பேர கேஸ்ல வந்து புதுசாக அதில் வரப்போறது கிடையாது. அப்போ கடந்த ஆட்சியில் என்ன நடந்துச்சு, இவங்கன்னா ஊழல் அங்கே ஊழல் இங்கே சொன்னாங்களே அதை தோண்டி எடுப்பாங்களா, அதுக்கான இனிஷியேஷன் இருக்குதா எனக்கு தெரியல. இந்த ஆட்சியில் இப்போ வந்து ஊழல் தடுப்பு துறையில 3வது ஆஃபீஸர் இருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து புரிஞ்சு வந்து என்னைக்கு போட்டு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. அதில் அவங்க தீவிரமாக நடவடிக்கை எடுத்ததாகவே நான் அறியலை. அப்போ எடுத்ததாக அறியலைங்கும் போது அவங்க கைவிட்டாங்க, பாதியில் கம்மி பண்ணிட்டாங்கன்னு எனக்கு சொல்கிறேன். எதை சொல்கிறாருன்னு எனக்கு புரியல. இதுல நீங்க எப்பவுமே சொல்வீங்கல்ல, லகானா வச்சுக்கணும்னு திமுக நினைக்குது. தாவேக்கா ஆட்சியின் லகான் எங்கள் கிட்ட. திமுக வர நிறைய டைம் திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டாரு, எங்களுடைய ஆட்சி தான் நடக்குது அப்படின்னு கூட சொல்லிட்டாரு அப்படின்றத பார்க்கும். கூட்டணி கட்சிகளை வைத்து அந்த மெஜாரிட்டி இல்ல, திமுக மீது தான் ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா ஆதரவு வாபஸ் வாங்கிடுவாங்க, மதவாத சக்திக்கு ஏதுவாக தாவேக்கா வந்து திமுக மீது நடவடிக்கை எடுக்குது அப்படின்ற மாதிரிலாம் இப்பவே நிறைய பேர் ரைட் அப்ஸ் எழுதுறாங்க. ஸோ இது போன்ற விஷயங்கள்லாம் அந்த கான்ஸ்பிரசி தியரிக்கு லகான் மூலம் திமுக வந்து தாவேக்காவிற்கு பிரஷர் அப்படின்ற இது அதாவது அதை வந்து அப்படி ப்ரெஷருக்கு வந்து திரு விஜய் தமிழக முதலமைச்சர் ஈல்டாக மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன், ஆகக்கூடாதுன்னு நான் விரும்புகிறேன். அந்த இடத்துல இல்லைன்னு கணிக்கிறேன். அது நான் ஏற்கனவே பலமுறை சொன்னது போல இந்த 8 பேருமே வெளியே போயிட்டா கூட அவர்கிட்ட வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்கு. இன்னைக்கு நம்ம வந்து ஆட்சியை தக்க வைப்பது இன்றைய தேதிக்கு பெரிய வித்தை அல்ல. அன்லஸ் அன்டில் திமுக பிடிச்சி வச்சிருக்கக்கூடிய யாராவது வந்து ஒரு ஸ்லீப்பர் செல் ஏதாவது எந்திரிச்சு வந்தது அப்படின்னா நமக்கு அது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கலாமே தவிர, ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கலாமே தவிர, ஒரு ட்விஸ்டா இருக்கலாமே தவிர, இன்னைக்கு தேதிக்கு ஆட்சிக்கு ஆபத்து இல்லை. ஈவன் தோ இந்த 4 கட்சிகளை சேர்ந்த 8 எம்எல்ஏக்களும் வாபஸ் வாங்கினா கூட அதனால அப்படி ஒரு விஷயம் இல்லை. அதை விட இன்னும் முக்கியமான விஷயம், திமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுத்தாங்கன்னா அது தாவேக்கா கவர்மெண்ட் மீதான சென்டிமெண்ட்டை சிம்பத்தின்னு கூட்டும். ஏன்னா கடந்த ஆட்சியோடைய ஆன்டி இன்கம்பன்சி தான் இந்த ஆட்சி வந்திருக்கு. விஜய் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிறக்கா வந்த ஓட்டு இல்லை.
அப்போ அவங்க ரொம்ப மோசம்ப்பா, இவங்களை செல் பண்ணுறதுக்குன்னு வாய்ப்பே தெரியலப்பா, அப்போ வந்துட்டு போட்டுப்பா அப்படிங்கிற ஒரு கணக்கில் ஓட்டுழுது. அப்போ வந்து இவர் சொன்ன மாதிரி செஞ்சாரு, இவர் வந்து ஊழலுக்கு எதிராக இருக்கிறாரு அப்படின்னு. நான் ஊழல் பண்ணலை அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்காரு, தொடமாட்டேன், தொட விட மாட்டேன், தொட்டவங்களை விட மாட்டேன். அப்ப நீங்க தொட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, எங்களுக்கு என்ன தெரியும், நாங்க ஏதாவது கையில பொறுப்பிச்சிருக்கோமா, நீங்க தான் சொல்லிட்டு இருந்தீங்க. அப்ப நீங்க தான் செய்யணும். அப்ப தொட்டிருந்தாங்க, தொட்டவங்களை விட மாட்டேங்கன்னா அப்ப என்ன செஞ்சிருக்கீங்கன்னு கேள்வி. எனக்கு தெரிஞ்சு இந்த 70 நாட்கள் அவர் யாரையும் தொட்டதா அறியல, அதர் தேன் திரு ஏவவேலு. அந்த ஒரு கேஸ் தவிர வேற எதுவும் ஊழலுக்கு எதிராக ஒரு ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்குன்னு நான் அறியல. அப்போ வந்து அவங்க செஞ்சாங்கன்னா அதை செய்யணும். ஸோ பயந்து செய்யாம இருப்பாருன்னு நான் நினைக்கல. அது செய்யாம இருக்கிறாரு, ஹோம்ஒர்க்கா இருக்கலாம். இஃப் இட் இஸ் ஸோ வெல்கம், அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. ஏன்னா சிபிஐ மாதிரி சிபிசிஐ மாதிரி நம்ம ஹோம்ஒர்க் பண்ணிட்டு நம்ம போனோம், சும்மா ஒரு எஃப்ஐஆர் போட்டு அப்புறம் வீட்டில் உட்காந்துக்கோ அப்படி ஒரு ரைடு போனோம், ஒரு 2 நாள் தலைப்பு செய்தால் மாறணுங்கிற நம்ம கான்கிரீட்டாக கன்விக்ட் ஆகிற கேஸாக நம்ம எடுக்கணும். பேசாமல் உட்காந்துருப்போம்னா அது அரசியல் மேடையோட அரசியல் மேடை முடிச்சுக்கலாம், அடுத்த எலெக்ஷன் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இங்கே ஒரு ஆக்ஷன் இறங்கினா அது கன்விக்ட் ஆகிற அளவு கொண்டு போய் நிப்பாட்டுன்னு பார்க்கலாம். அதற்கான ஹோம்ஒர்க் இருந்தால் அதுவும் வரவேற்கிறதுக்கு. பட் திமுகவுக்கு எதிராக நான் ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்காரு நான் நம்பலை. திமுகவில் அவர்களுக்கு நிறைய நண்பர்கள் இருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியும். திமுகவை 2021 கடந்த தேர்தலில் ஆட்சி கொண்டு வர்றதுல பாடுபட்டவர்கள் ஒருத்தர் தான் திரு ஆதவ அர்ஜுனாங்கிறது தெரியும். அவரே சொல்லியிருக்க விஷயம், நான் இதை புலனாய்வு பண்ணி கண்டுபிடிச்சு சொல்ல, அவரே சொல்லியிருக்கு. ஸோ அங்கே இன்னும் நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க. நம்ம பார்க்கணும், திரு செங்கோட்டையன்ட்ட திமுகவை சேர்ந்த அதிமுகவை சேர்ந்த யாராவது ஒருத்தர் பேச முடியாத நிலைமைங்கிற கிடையாது. திரு விஜயை நீங்க தாவேக்கால இருக்கிறவரை பேச முடியாது, அதனால வந்து விஜய் ரீச் பண்ண முடியல அப்படிங்கிற பிரச்சனை தாவேக்காரங்களால முடியாது. ஆனால் திரு ஆதவ அர்ஜுனாவையோ திரு நிர்மல்குமாரையோ நிர்மல்குமாரோட இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியல, ராஜ்மோனோட தெரியல, யாருன்னு தெரியல, சின்ன பிள்ளைங்களா இருக்கிறாங்க யோசிக்கலாம். ஆனால் திரு ஜேசிடி பிரபாகரையோ திரு ஆதவ அர்ஜுனாவையோ திரு செங்கோட்டையனோ ஈஸியாக ரீச் பண்ண முடியும். அவங்கெல்லாம் ஏடிஎம்கே இருந்தவங்க டிஎம்கேக்கா உழைச்சவங்கனால யாரு போய் பேசாம ஒரு தடை ஒன்று வந்துடாது. ஸோ என்ன மாதிரி இது நடக்குது, இது வந்து ஏன் இது வந்து நடக்கலை, அதுக்கு ஹோம்ஒர்க்கா, பழக்கம் காரணமா, இல்லை பாமக சொன்ன விஷயம் ஏதாவது காரணமா, லெட் அஸ் வெயிட். திருப்பூரில் ரங்கராஜ் பாண்டே, மணிகண்டன், பழனி, எழிலரசி, கபிலா விசாலாட்சி, ஹேமவர்த்தினி, நாராயண கோவிந்தன் பங்கேற்கும் சாணக்கியாவின் சில் பட்டிமன்றம் ஆகஸ்ட் 8 சனி மாலை 6 மணிக்கு. இடம் காயத்ரி மஹால், காங்கேயம் ரோடு, திருப்பூர். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். இந்த பக்கத்துல டெல்லியில பாக்குறோம் பல விஷயங்கள் நடக்க. இங்க வந்து அரசியல் என்ட்ரி கொடுக்கும் நடிகர்கள் அப்படின்ற விஷயம் டெல்லியில பல விஷயம் நடந்துட்டு இருக்கு. இங்க வந்து திரு தனுஷ் அவர்களுடைய நேற்றைய பேச்சு, திருவள்ளூர்ல அவருடைய பிறந்தநாள் விழாக்கு இப்படி ஒரு ஒரு ஆர்கனைஸ்டா விஜய் மக்கள் இயக்கம் ஒரு 10 வருஷம் முன்னாடி எப்படி இருந்ததோ அதை வந்து திரு தனுஷ் அவர்கள் அதை நோக்கி நகர்கிறாரா அப்படின்னு இருக்கு. அவர் வந்து பேசக்கூடிய விஷயங்கள் நாம வந்து ரெடியா இருக்கணும், இனிமே போக போற பாதை வேற அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறார். நம்ம வந்து நோக்கம் நல்லாதான் இருக்கணும், அவார்டு பத்தின விளக்கம்லாம் கொடுக்குறாரு, நேஷனல் அவார்டு பத்தின விளக்கம்லாம் கொடுத்துட்டு எண்ணம் போல் தான் வாழ்க்கை, எண்ணம்லாம் நமக்கு நல்லா இருந்தா தான் இருக்குன்னு சொல்லிட்டு வழக்கமான பணியிலே வந்துட்டு அரசியல் நெடி இது போல இருக்க, இனிமே நீங்க போய் உங்க ஏரியால உங்க இடத்துல எல்லாம் போய் நல்லது பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார்ன்றத பாக்குறோம். அடுத்த நடிகர்கள் வருகிறார்கள். ஒரு பக்கம் ஸ்பெயின் கோடி போல இருக்கக்கூடிய இது தாவேக்கா வந்துருச்சு, இந்த பக்கம் போலாந்து கோடி போல இருக்கக்கூடிய தனுஷ் வருகிறாரா? ஒயிட் கலர் டாமினண்டா இருக்குங்க, ஒயிட் அண்ட் ரெட். நமக்கு எதுக்குப்பா வம்பு, சினிமா கடமை ஏதோ வாயை விட்டு நான் ஏதோ சொல்லிட்டு அதை திருப்பி கட் பண்ணி எடுத்துட்டு போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஏதாவது ஒன்று சொல்ல போக அதையே ரோசை போட்டு அவங்க திரும்பி வரப்போக. ஜோக்ஸ் அப்பார்ட், திரு ரஜினிகாந்த் அவர்கள் வராதது திரு விஜய்க்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தது. அப்போ த ஸ்பேஸ் இஸ் ஸ்டில் தேர் அப்படின்னு. திரு விஜயருடைய வெற்றி திரு தனுஷுக்கு நம்பிக்கையை கொடுத்தது. ஏன்னா திரு ரஜினிகாந்த் வந்தா அதில் ஆதாயம் அடைய போகிறதா திரு தனுஷை தான் கருதிட்டு இருந்தாங்க எல்லாருமே. சாருடைய ஏஜ், அது அடுத்தது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது அங்கே வந்து நல்ல ஒரு கெட்டிக்காரராக இன்னொருத்தர் வராருங்கும் போது ஓகே அப்படின்னு வந்து நிற்கும் அப்படின்னா நிறைய பேர் கணக்கு போட்டது அப்படிலாம். ஸோ இப்போ வந்து திரு தனுஷ் அவர்களுக்கு ரஜினிகாந்த் சார் வரல அப்படிங்கிற ஒரு கணக்கை வந்துருச்சு, திரு விஜய் வெற்றி பெற்று விட்டார்னு ஒரு கணக்காயிருச்சு. அப்போ நாமளும் ஒரு முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிறது, அது ஆசை எல்லாருக்குமே இருக்கலாம், அதில் வந்து தப்பே இல்லை. தனுஷ் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமையில் கமல்ஹாசனுக்கு பிறகு மெட்டிகுலஸாக நடிக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லாக நடிகர். திரு விஜயை வந்து மாஸ் ஹீரோ அப்படின்னு நீங்கள் சொன்னால், கிளாஸ் ஆக்டர் அப்படின்னு நீங்கள் வந்து தனுஷை வந்து நீங்கள் வகைப்படுத்த முடியும். ரொம்ப மைனூட்டான அந்த விஷயத்தை காட்டுற ஒரு மாஸ்டராக இருக்கார். அவருடைய அப்பா, அவருடைய மூத்த சகோதரர் எல்லாமே சினிமா ஃபீல்டில் இருக்கிறாங்க. ஸோ பப்ளிக்கோடைய பல்ஸ் தெரியும். ஸோ அவர் வந்து ஒரு டைரக்டரோட பையன், நானும் வந்து ஒரு டைரக்டரோட பையன், அவரும் இங்கே இருக்கிறவர், நானும் இங்கே இருக்கிற அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரலாம். அது அக்கம் பக்கத்து வீட்டிலலாம் எல்லாருமே பிரச்சனைகள்லாம் என்ன இருக்குன்னு பாருங்கன்னு ஏற்கனவே இந்த தாவேக்கா பிள்ளைகள்லாம் ஒவ்வொரு இடமா போய் நாங்கள் வந்து ரீல்ஸ் போகிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் தான்ப்பா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு அது மாதிரி இந்த பிள்ளைகளாம் வீடா போய் உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு பிரச்சனை வீடியோ எடுத்து போட போகிறாங்களான்னு தெரியல. ஸோ அது நியூசன்ஸாவோ நான்சென்ஸாவோ இல்லாமல் சென்சிபிளாக இருந்தால் எல்லா மக்கள் சேவையுமே வரவேற்கத்தக்க தான். அது வந்து விஜய் கட்சி பண்ணணும், தனுஷ் தோக்க போகிற கட்சி பண்ணணும் அப்படின்லாம் நம்ம யோசிச்சு யார் பண்ணாலும் பரம சந்தோஷம் தான்.
இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன இருக்குது அப்படின்னா, சீமான் போல சித்தாந்தம் பேசுகிற, கம்யூனிஸ்டுகள் போல அதற்காகவே சர்வப்பரி தியாகம் பண்ணுகிற, பாமக போல ஒரு பேலன்சிங் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய, பாஜக போல செஞ்சே காட்டக்கூடிய இத்தனை கட்சிகளை தாண்டி ஒரு முகம் ரீச் ஆயிடுச்சுன்னா அது வந்து வெற்றி பெற்றுரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதான் நடைமுறையா இருக்கு. அதை நீங்க ஏற்கிறீங்களா இல்லையாங்கிறதுல நான் வந்து 2016 இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு இருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு 10 இயர்ஸா வந்து முன்னாடி ஐடியாலஜியை விட இண்டிவிஜுவல் ஃபேஸஸ் தான் வந்து நிர்ணயிக்குதுன்னு. அது மகாத்மா காந்தியில இருந்து நீங்க வந்து பார்த்துட்டு போகலாம். சுதந்திரம் வாங்கி கொடுத்தது யாருன்னா காந்தி மையோ, அதுக்கு முன்னாடி 1000 பேர் செத்துருக்காங்க அப்படிங்கிறவருக்குன்னா. ஆனால் அந்த காந்தி ஒரு முகமாக இருந்து நின்றார் பார்க்குறோம். காங்கிரஸ் ஆட்சின்னு சொல்ல மாட்டோம், காமராஜர் ஆட்சின்னு சொல்லுவோம். எம்ஜிஆருக்காக ஓட்டு, விஜய் கட்சி அப்படின்னு நீங்க வந்து விஜய்க்கு நம்ம பார்க்கல. விஜய்க்கும் டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் எந்த பாலிசி டிஃபரன்ஸும் கிடையாது. ஆனா எந்த இப்ப டிஎம்கேவோட எல்லா பாலிசி தான் அவங்க வச்சிருக்காங்க. விஜய்க்கு ஒரு சும்மா விஜய்க்கு ஒரு அப்படின்னு அப்போ டிஎம்கேட பொருத்தி பண்ண அதெல்லாம் இல்லைங்க. அவங்களே சொன்னாங்க எங்களுக்கு விஜய் கட்சிக்கும் டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் பாலிசி டிஃபரன்ஸ் கிடையாது. ஆனால் அவங்களுக்கு வந்து அப்போ ஒரு முகம், அந்த வகையில் மக்களும் சென்று சேர்ந்திருக்கக்கூடிய முகமா இன்னைக்கு வந்து திரு தனுஷ் அவர்களுடைய பாப்புலாரிட்டி வந்து தமிழ்நாட்டில் யாருக்கும் தெரியாத ஒரு முகமா இருக்காது. யாருங்க அவர் அப்படின்னா தனுஷ்னா எந்த தனுஷுங்கன்னு யாரும் கேட்ட போல. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் நினைக்கலாம். திரு விஜய் தானே அந்த ஊக்கம் கொடுத்துருக்காரு. நீங்க பாய் நெக்ஸ்ட் டோர் அப்படின்ற ஒரு ஃபீல் வேற. ஆமா, நீங்கெல்லாம் கட்சி ஆரம்பிச்சு தான் சார் வீட்டு வீடா போவீங்க, நாங்கெல்லாம் வீட்டுக்குள்ள போனப்போ தான் சார் கட்சி ஆரம்பிச்சோன்னாரு. அந்த ஸ்டேட்மெண்ட் அப்ப நம்மளும் அப்படித்தானே சுனாமியில ஸ்விம்மிங் போட்டவங்க அப்படின்னு ஒண்ணு நிற்கும். அதே மாதிரியான அந்த ஜென்சியை வந்து பிடிக்கக்கூடிய விஷயம். அந்த ஜென்சியை பிடிச்சதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சொல்ல போனா திரு விஜயை விட அதிகமா ஒரு போட்டு பிடிச்சவர் இவர். அதாவது வந்து நம்ம வந்து நாம எப்படினாலும் இருக்கலாம், எங்களை பார்த்தோன்னே பிடிக்காது, பார்க்க பிடிக்கும், அந்த மாதிரியான ஒரு விஷயங்களால அது நிறைய வந்து இளைஞர்களை ஈர்க்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கலாம். பட் வந்து இப்போ வந்து அவர் இந்த ஆன்மீக பாதை, நிதானம், அந்த மாதிரி விஷயங்களான இவர் பையனே ரொம்ப பெரிய பையனாலாம் ஆயிட்டு அப்படி ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்கு. பார்ப்போம் அந்த அது அவரோ விஷாலோ இவங்க எல்லாமே அந்த திசையை நோக்கி தான் நகர்றாங்கன்னு தெரியுது. திரு விஷால் வந்து எலெக்ஷன்ல போட்டி போடுறேன் சொன்னாரு. எலெக்ஷன்ல போட்டி நகர்ல ஆமா, அப்ப எலெக்ஷன்ல போட்டி போடுறேன்னு சொன்ன உடனே எலெக்ஷன் என்னன்னு கட்சிக்காரன் கேட்டாங்க. இவருக்கு கையெழுத்து போட்ட 10 பேரை காணும், இவர் முன்மொழிகிறேன்னு சொன்ன 10 பேர் காணும், என்னை கம்பல் பண்ணி கையெழுத்து போட்டு ஆகிட்டாரு, ஏன்ட சொல்லாமலே கையெழுத்து வாங்கிட்டாருன்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி இப்ப நீ தானப்பா கையெழுத்து போட்ட அப்படின்னா சும்மா இருங்க சார் சொன்னோம்ல. இப்ப கரூர் சம்பவத்துல என்னைய கேட்காம வழக்கு போட்டாங்கன்னு ஒருத்தர் வந்து போனார். இது மாதிரிலாம் வந்து ரியல் பாலிடிக்ஸ் வந்து எப்படி இருக்குங்கிறது தெரியல. இவங்க எல்லாம் ரொம்ப கான்ஃபிடண்டா இருக்கிறாங்க. திரு விஜய் வந்து சொல்லியிருப்பார் போல, கான்ஃபிடண்டா இருக்கேன் நல்லதே நடக்கும்னு. இவரும் கான்ஃபிடண்டா இருக்கிறாரு, நல்லது நடக்குதான்னு பார்ப்போம். இல்ல தனுஷுக்கு பின்னாடி இன்னொரு கான்ஸ்பிரசி தியரி, தனுஷுக்கு வந்து நேஷனல் அவார்ட் கிடைச்சிருக்கு, அதுக்கு காரணம் எல்முருகன். பிஜேபி தான் வந்து தனுஷை பாப்பப் பண்ணது அடுத்த ஒரு விங்கா. இந்த பக்கம் அண்ணாமலை பாப்பப் பண்றாங்க, இந்த பக்கம் தனுஷை பாப்பப் பண்றாங்க. பிஜேபி ஏதாவது ஒரு வகையில் உள்ளே நுழைகிறது. இஸ்லாமியர்கள் வந்து அவங்க வந்து அல்லாஹ் மீது வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையில ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எல்லா திட்டும் பிஜேபிக்குன்னு இந்த பக்கம் அரசியல்வாதி கூட சொல்லுவாங்க. எதுவா எதுக்கு திட்டினாலும் சரி, ஆட்டோக்கார் தம்பி எங்க வாங்கன்னு சொல்லிட்டு. ஆமா, இந்த பக்கம் ஒரு ஆட்டோல ஒரு கண்ணாடி இப்படி திரும்பி இருக்குன்னா பிஜேபி தான் அந்த கண்ணாடி திருப்பி வச்சுக்க வரைக்கும் சொல்லுவாங்க போல தெரியுது. அது எல்லாத்துக்கும் சொல்லிட்டே இருப்பாங்க. அதுல வந்து நம்ம அது வந்து பெருசா கண்டுக்க வேண்டியதில்லை. அது ஒரு பொலிட்டிக்கல் தான். பிஜேபியை மட்டும்தான் எவ்வளவு திட்டினாலும் யாரும் சொல்றாங்க, பிஜேபியே பதில் சொல்லாது. அது ஒரு அட்வான்டேஜ் என்ன, பிஜேபி சொல்ல பேசாம உட்காந்துருப்பாங்க. அது ஒரு கட்டத்தில் வந்து அந்த அந்த குற்றச்சாட்டு உண்மைன்னு ஆகும்போது நாங்க அப்படி இல்லை, நாங்க அன்னைக்கு இல்லைன்னு சொல்லி சமாளிச்சுதான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ குற்றச்சாட்டு சொல்லி 10 போய் சொன்னா வந்து திரும்ப ஒரே சுய 10 சொல்லும் போது அது உண்மைங்கிற சிந்தனை, உண்மையான சிந்தனை மக்கள்கிட்ட வரும்போது இவங்க அப்படிலாம் இல்லைன்னு கிளம்புவாங்க. மக்களுக்குள்ள நம்பி இருப்பாங்க. அப்போ உடைக்க முடியாத ஒன்றா இருக்கும். அவங்க பெருந்தன்மையா பெரிய கட்சி, உலகத்தின் பெரிய கட்சி, அதனால வந்து அவங்க வந்து நாங்கெல்லாம் பார்த்துன்னு சொல்லியிருப்பாங்களா இருக்கும். பட் ஐ டோன்ட் திங்க் தட் பிஜேபி வந்து இப்படி பண்றாங்க. திரு எல்முருகன் வந்து பிஜேபி வளர்க்கறதுக்கு தனுஷை கொண்டு வரணும்னா தனுஷை பிஜேபியில் சேர்த்திருந்தா பிஜேபி வீட்டில் வந்துருக்கும்ல, அல்லது எல்முருகன் வந்து இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான டாக்டிக்ஸ் கொண்டவராக இருந்தா அவரே பிஜேபி வளர்த்துருப்பார்ல. உங்களுக்கு நான் வந்து ராஜேந்திரங்களை கரைத்து குடித்து விட்டேன்னு போய் நான் இன்னொருத்தர் திமுக வந்து வைகோவை வெளியேற்றி விட்டு வைகோ திரும்ப உள்ள சேர்த்துருக்கு. அண்ணாமலைக்கு தானே சொன்னாங்க, அவங்க தான் வெளியேற்றுறாங்க, நாளைக்கு சேர்த்துருவாங்க. அது கணக்கா இருக்கும். அது என்ன போய் முடியும் கடைசியில் திரு வைகோ கடையை பார்க்குறோம்ல. அப்போ இது வந்து இவங்களா மாறி மாறி சொல்லக்கூடிய ஒரு கான்ஸ்பிரசி தியரியை தவிர விச் இஸ் நாட் எ ஃபேக்ட். ஓகே, கான்ஸ்பிரசி தியரி அது அப்படின்னா இது என்ன கான்ஸ்பிரசி அப்படின்ற கிளாரிட்டியே இல்லையோ அப்படின்ற விஷயம் இருக்கிறது. பிரதமர் ரொம்ப தீவிரமாக இருக்கிறார். இந்த சிஜேபி ப்ரொடெஸ்ட்டுக்கு அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸோட விஷயங்களை அட்ரஸ் பண்ணணும், ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும், எஜுகேஷனல் குறிப்பாக எக்ஸாம் ரிஃபார்ம்ஸை கொண்டு வரணும் அப்படின்னு தீவிரமாக இருக்கிறார். நேற்றைய இன்ஸ்டாகிராம் வீடியோ என்ன இப்போலாம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் 8 o'clock இது எதுவுமே கிடையாது. அது எல்லாமே வந்து இப்போ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் எப்பயுமே கிடையாது. ஆமாம், ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ரொம்ப வருஷமா வச்சு கொடுத்து. பட் இப்போ இது இருக்கு அப்படின்றத பார்க்கிறோம். இன்ஸ்டாகிராமில் நேற்றைய வீடியோவில் நந்தன் நிலைக்கணி
அவர் தலைமையில் ஒரு ஹை பவர் டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து அமைக்கப்படும். அதில் வந்து நம்ம ஐஐடி டைரக்டர் காமக்கோட்டிலேருந்து ரிட்டையர்டு ஐபி டைரக்டர் தப்பந்தேக்கா வரைக்கும் நிறைய பேரை போட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இஸ்ரோவுடைய சோம்நாத்லேருந்து எல்லாத்தையும் போட்டிருக்காங்க. இவங்களுடைய ரிஃபார்ம்ஸ்லேருந்து எல்லாத்தையும் கொண்டு வருவோம், சிபிடிக்கு கொண்டு வருவோம். ஏற்கனவே வந்து இனிமேல் எக்ஸாம்ஸ் பேப்பரில் கிடையாது, கம்ப்யூட்டர் பேஸ்டாக கொண்டு முன்னாடி அறிவிச்சிட்டாங்க. நிறைய விஷயங்களை அடுத்தடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கத்தில் பார்க்குறோம், பார்லிமெண்ட் தொடர் முடக்கத்தில் இருக்கிறது. ஒரு வழியா காலையில 11 மணிக்கு இன்னைக்கு டேபிள் செய்யப்பட்டது, இன்றைய அமளியால் தடைப்பட்டது, நாளை விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும். உள்துறை அமைச்சர் உட்பட எல்லாருமே பதில் அளிப்பார்கள், எல்லா விஷயத்தையும் பேசலாம், கவர்மெண்ட் எல்லா விஷயத்துக்கும் இறங்கி வந்துன்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் ஒரு அளவுக்கு இப்ப இறங்கி வந்திருக்காங்கன்றதை பார்க்கிறோம். எதிர்கட்சிகள் தொடர் முட்டுக்கட்டை, பிரதமர் தீவிரம். நம்ம வாட்டு சமம் முட்டுக்கட்டை வந்து நடந்துகிட்டு இருக்கு, அது வந்து குழப்பம் இல்லை. ஆனா என்ன காரணத்துக்காகங்கிற பார்க்குறோம். நாம ஏற்கனவே பல முறை சொன்னோம், நீங்க எத்தனை முறை கோலை போடுறதா இருந்தாலும் கோல் போஸ்டே மாத்தி வச்சுட்டு இருப்பாங்கன்னு. நீங்க வந்து அவங்களுடைய ஐடியா என்னன்னா கோல் இல்லை, நீங்க வந்து எவ்வளவு கோல், நீங்க வந்து பயங்கர அதி புத்திசாலியா இருந்து நீங்க ரொனால்டோவா இருந்து நீங்க கோலா போட்டு போனீங்க அப்படின்னா கூட வந்து கோல் போஸ்டே மாத்தி வச்சுட்டு இருப்பாங்க பார்க்குறோம். நீங்க வந்து முதல்ல தர்மேந்திர பிரதான் தான் குறிவிச்சிங்க, அவர் பதவி எடுத்தாச்சு, ஒரு மத்திய அமைச்சர் விலகுறதுங்கிறது வந்து வழக்கமா வார வாரம் நடக்கிற விஷயம் இல்லை. அது வந்து ராஜினாமா பண்றது ஒரு நோக்கத்துக்காக, ஒரு போராட்டத்துக்கு பிறகுன்னா அது வந்து ஒரு பெரிய செட்பேக்கா நம்ம பார்க்கணும். அப்படிப்பட்ட விஷயத்தை எடுத்த பிறகு திரும்ப உங்களுக்கு என்ன வேலை என்னன்னா, இந்த கிரெடிட் பூரா சிஜேபிக்கு போயிடுச்சு. அப்ப எங்களுக்கு பாஸ் நாங்க தானே பேசிக்கலா, நாங்க ரொம்ப நாளா இந்த காலத்துல தானே பண்ணிட்டு இருக்கோம். அப்ப யாரோ ஒரு பையன் வந்து புதுசா வந்து ஒரு என்ஆர்எஃப் வந்து பண்ணிட்டு போறோம், அப்ப நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னு, இங்க பாரு எங்க ஏரியாவுக்கு வந்து பாருன்னு வடிவேலு சுந்தர்சி படம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எங்க ஏரியா பார்லிமெண்ட் தான் எங்க ஏரியா வந்து பாருன்னு சொல்லி நாங்க கிளம்பி நிற்கிறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. அந்த விஷயத்துல அந்த ஏன்பா நீ வந்து ஏகே பார்ட்டிஷனை யூஸ் காட்டின, ஏன்பா நீ வந்து இந்த புல்லட்டை யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லி சொன்னா, அதெல்லாம் விவாதிக்க வேண்டிய, கவனிக்க வேண்டிய, பதில் சொல்ல வேண்டிய விஷயம். ஆனால் அதற்காக பாராளுமன்றத்தை முடக்குவது அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா டே ஒன்ல இருந்து இதே நீட் பேப்பர் லீக்கேஜுக்கு வந்து அத்தனை விஷயத்தை நாங்கள் விவாதிப்போம்னு அரசு ரெடியா இருக்கு. அரசு நான் பதில் சொல்றேன்னு காத்திருக்கும் போது, விவாதம் பண்ணு சொல்லி காத்திருக்கும் போது, இவங்க நோக்கம் விவாதம் இல்லைங்கிறது தெரியாது. புரிஞ்சுக்க வேண்டியது, விவாதம் பண்ணி 15 கேள்வி எழுப்புனா பதில் சொல்லும் போது உங்க கவர்மெண்ட் லெவலில் லீக் ஆச்சு சொல்லிடுவாங்கல்ல. நீங்க வந்து லீக் ஆச்சு எப்படி, ஹவு டேர் யூ கேன் சிட் இன் தி சீட் அப்படின்னு கேட்டாங்கன்னா, பாஸ் ஹவ் வேர் யூ வேர் சிட்டிங் திஸ் அப்படின்னு கேட்டுவாங்கல்ல. இந்த ஒரு பிரச்சனை தான் அவங்களுக்கு இருக்கு. அப்ப நம்ம அது விவாதம் இல்லை, எங்களுக்கு ஒன்லி நேர தீர்ப்பு. விவாதம் விசாரணை அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு பக்கம் வந்துடும். நேர தீர்ப்பு தான் சொல்லணும், நீங்க சரியில்லை வெளியே போங்க. அவங்களுக்கு என்ன, நீங்க யாராவது ஒருத்தர் இடத்த எப்படியாவது தேர்தல் வச்சு நாங்கள் கொண்டு வரமாட்டோம், அது நடக்க போதில்லை அவங்களுக்கு தெரியும். அதனால இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் மூலமா பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கு எந்த நல்ல பேர் வராதுங்கிறது தெரியும். நீங்க விவாதத்தின் மூலமாக கவர்மெண்ட் எக்ஸ்போஸ் பண்ணீங்கன்னா மக்களுக்கு நல்லது. ஆனா அப்படி எக்ஸ்போஸ் பண்றதுக்கு எதுவுமே இல்லைன்னு பேசாம ஃபாலோ பண்ணா நாட்டுக்கு நல்லது. அது ரெண்டையுமே பண்ணாம பார்லிமெண்ட்டும் உங்களுக்கு நல்லது இல்லை. இதுதான் அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்க. ஏன் ஒய் தே ஆர் கண்டினியூஸ்லி லூசிங் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கணும். 3 பாராளுமன்ற தேர்தல்கள் தொடர்ந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல், 22 மாநிலத்தை பாஜக ஆளுது அப்படின்னா எல்லா பட்டம் நமக்கு தாமரை தான் உள்ளதா அப்படின்னு நம்ம எவ்வளவு நாள் நம்மளை ஏமாத்திக்கிறது. அப்ப மக்களுடைய அன்பை பெறுவதற்கு நீங்க முதல் வரி போட்டிருக்கீங்க பாருங்க, ஐ எம் மூவிங் அஹெட், நான் வந்து மார்ச் பாஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்கிறேன், நாட்டை வேற இடத்துக்கு கொண்டு போறேன். மக்கள் நினைக்கிறாங்க இந்த குரூப் தான் பின்னாடி தெளித்தது. இப்ப இந்தியாவில் நக்சல்ங்கிறது எவ்வளவு பெரிய பிரச்சனை, நிரந்தர தீர்வு. நான் பல முறை சொல்லியிருக்கேன், பாஜக அரசு நிரந்தர தீர்வு நோக்கி தான் போயிருக்கு. 370 பிரச்சனை, பாபர் மசூதி பிரச்சனை, காவிரி பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை, நக்சல் பிரச்சனை, இது எல்லாம் வந்து நாம பிறந்த காலத்துல இருந்து இருக்கக்கூடிய பிரச்சனை. அது ரொம்ப வருஷமா சொல்லிட்டே இருப்பாங்க. சுஜாதா போன்ற எழுத்தாளர்கள் போன்ற சிந்தனையாளர்கள்லாம் காஷ்மீரை கொடுத்துட்டாதான் என்ன, அதுல என்ன பிரயோஜனம்னு நேருடைய பாணர், என்னுடைய தலையில ஒரு முடி கூட முளைக்கல அப்படின்னு, அந்த மாதிரி அங்க புல்லு கூட முளைக்காது நேரு சொன்னார் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சிந்தனையில தான் இருந்தா அவ்வளவு போயிட்டாங்க. அதாவது தேசப்பற்று மிக்கவர் கூட காஷ்மீரை கொடுத்துட்டாதான் என்னங்கிற இடத்து போயிட்டாங்க. அப்ப அந்த சிந்தனை மாத்தி காஷ்மீர் நமதே அப்படின்னு கொண்டு வரக்கூடிய ஒரு லாங் டேர்ம் விஷன் வந்து இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட். இது லாங் டேர்ம் விஷன் வந்துருச்சு, ஒரு கவர்மெண்ட் இருக்கு, தொடர் தீர்வுகளை தருதுன்னா இவங்களுக்கு எல்லாம் வேலை இல்லாம போயிருது. அப்ப அதனால தான் இவங்க வந்து பிரச்சனை பண்றாங்க. அப்ப பிரதமர் வந்து ஹைட்ரஜன் ட்ரெயின்ன்றாரு, புல்லட் ட்ரெயின்ன்றாரு, தனியார் ராக்கெட் ஏவுறாங்கன்றாரு, இப்படி வந்து மாறி மாறி வந்து போட்டி போட்டு கிளம்பி எல்லா பக்கம் போயிட்டு இருக்கும் போது நம்ம எப்படியாவது முட்டுக்கட்டை போட்டாதான் அவர் செயலிழந்த அரசுன்னு காரணம் நினைக்கிறாங்க. அது இல்ல, இந்த அரசாங்கத்தின் மீது பெரிய நம்பிக்கை மக்கள் கொண்டிருக்கிறார்கள், எதிர்கட்சிகள் மீது தொடர்ந்து அவநம்பிக்கை கொண்டிருக்காங்க, புரிஞ்சுக்கணும். இவங்களுக்கு வந்து ஒருவேளை திரு ஸ்டாலின் சரியில்லை அப்படின்னா அவங்க ஏடிஎம் கிட்ட போயிருக்கணும். மக்கள் ஆல்ரெடி ஃப்ரஸ்ட்ரேட்டா இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கணும். அப்ப டிஎம்பி பிஜேபி மேல நீங்க குற்றச்சாட்டு சொல்றதே வலுவா இல்ல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அந்த வலுவான ஒரு குற்றச்சாட்டு நீங்க வைத்தால் கூட அந்த பலன் உங்களுக்கு கிடைக்க போறதுல தெரிஞ்சுக்கணும். இதுல திரு ராகுல் காந்தி பிரதமர் நரேந்திர மோடி மன்னிப்பு கேட்டே ஆகணும், அப்பதான் டிபேட் வரும். திரு அமித்ஷா அவர்கள் பெலட் கன்ஸ்ல இருந்து எல்லாத்துக்கும் AK-47 இருந்து எல்லாம் பயன்படுத்தி பீகார்ல பயன்படுத்தினாங்க, அதற்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லி ஆகணும் அப்படின்றாங்க. இங்கே வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இன்னைக்கு வந்து எக்ஸசிவ் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணா அது தவறு தான்,
இங்க உங்களுக்கு வந்து போராடினாங்க அப்படின்றதுக்காகவே தடியடி யூஸ் பண்ணுன்றது இல்லை. எங்கேயாவது ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் ஏதாவது இது பண்ணாங்கன்னா மட்டும் அந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். மத்தபடி போராடினாலே ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுறது கிடையாது அப்படின்னாங்க. யார் இந்த காக்ரோச்னு சொன்னாரோ அதே சிஜேஐ. அதாவது நீதிமன்றம் சொன்ன கருத்துக்களை கான்டெக்சுவலா வேர்டு பை வேர்டா கூட நீங்க பார்க்கலாம். நீங்க ஒரு உள்ளர்த்தம் பண்ணிட்டு அதை நீங்க பார்க்க முடியாது. நீதிமன்றம் அமைதியான போராட்டத்தை தடுக்கக்கூடாது. போராட்டம் அவர்களுடைய அடிப்படை உரிமை, கான்ஸ்டிடியூஷன் கொடுத்திருக்கக்கூடிய கடமை, அதுல இருந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் வன்முறையாளர்கள் வந்தால் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நீதிமன்றம் சொல்லிருச்சு. நீதிமன்றம் சொல்லாட்டாலும் செய்யணும், இல்லாட்டா நீதிமன்றமே சொல்லட்டும் என்ன செய்யட்டும். நாம தெளிவா சொன்னோம், 32 நாட்கள் அந்த போராட்டம் ஜந்தர் மந்தருக்கு உள்ள நடந்த போது ஒரு தடியடி கிடையாது, ஒரு கொசுக்கடி கூட கிடையாது. எல்லாரும் வெளியில உட்காந்து சாப்பாடு போடும்போது கூப்பாடு போடும்போது எல்லாரும் உட்காந்து பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. எல்லாருக்கும் வேலைக்கு போகுது எல்லாம் பேசாம காவல்துறை வந்து வாஸ் சப்போர்ட்டிங் தம், கம்ப்ளீட்லி செக்யூரிங் தம். என்னைக்கு நீங்க பார்லிமெண்ட் நடக்க போகுதுன்னு சொல்லி ரோட்டுக்கு வந்தீங்களோ அப்ப என்ன செய்யணும், நீதிபதிகள் போகிற பாதை அடைக்கப்பட்டதால் என்ன, நாளைக்கு சென்னையில காமராஜர் சாலை வழியா தான் நீங்க எல்லாருமே வந்து உயர் நீதிமன்றத்துக்கு போவாங்க. காமராஜர் சாலையில ஸ்ட்ரைக், நீதிமன்றம் சொல்லட்டும் என்ன செய்யலாம். அப்ப இது போராடக்கூடிய இடம்ல இவ்வளவுதானே. நம்ம வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தமிழ்நாட்டில் சொன்னார், சாலைகள் நடப்பதற்கும் கடப்பதற்கும், அது போராடுவதற்கு அல்ல. தெளிவான பாயிண்ட். நீங்க ஜந்தர் மந்தர்ல போராடும் போது போராட வேண்டாம் யார் சொன்னா? காங்கிரஸ் கவர்மெண்ட் மாதிரி ஜந்தர் மந்தருக்கு உள்ள பூந்து தடியடி நடந்துச்சா? அன்னைக்கு நீதிமன்றம் மற்றவங்களை யாராவது பேசியிருக்காங்களா? இவ்வளவுதானே எளிமையான கேள்விங்க. அப்ப நம்ம என்ன யோசிக்கணும், எங்க எக்ஸஸ் நடந்துச்சு? இவர்கள் வந்து அத்துமீறி சாலைக்குள் வருகிறார்கள், காவல்துறைக்கு வேற வழி இல்லை. அப்போ ஒரு காவல்துறை வந்து உள்ள பூந்து அடிச்சுனா கூட நம்ம என்னன்னு கேட்கலாம். உள்ள பூந்து அடிக்கப்பட்ட பீரியடு காங்கிரஸ் பீரியட். அப்ப அங்கதான் உள்ள பூந்து அடிச்சாங்க. அண்ணா ஹசாரே இருக்கிறார், பாபா ராம்தேவ் இருக்காரு, கவலை கூட எல்லாம் பண்ணி விட்டாங்க. இங்க யாருக்கு வந்து இங்க அண்ணா ஹசாரே எல்லாம் கிடையாது. இத்தனைக்கு சொன்னா வான்சுக்கையும் தூக்கிட்டு போயாச்சு, ஆஸ்பத்திரிக்கு போச்சு. அப்ப அங்க அவரும் கிடையாது. அப்ப வந்து இவர்கள் இளைஞர்கள் தான் இருந்தாங்க, வந்து என்ன பண்ணாங்க, யாருக்கும் ஒருத்தர் தொடரலையே. இவர்கள் சாலைக்கு வந்த போதுதான் இந்த பிரச்சனை வருது. அப்ப நீதிமன்றம் உட்பட எல்லோருக்குமே தெரியும், அவர் ரொம்ப தெளிவாக சரியாக சொல்கிறார்கள். என்ன, போராட்டம் உங்களுடைய உரிமை, யாரும் மறுக்கலையே. கம்யூனிஸ்ட் கட்சி ஆபீஸுக்குள்ள போராட்டம் நடந்துச்சு, யார் மறுத்தா? இங்கே தமிழ்நாட்டில் ஏன் வந்து சிஜேபிஏ இல்லை? சிஜேபி தான் சிபிஐயா? அப்ப நீ யாரா முன்னது கேள்வி, சிபிஐ உடைய பி டீம் தான் சிஜேபியான்னு கேட்டிருக்கணும். அதை யாருமே கேட்கல. சுத்தி தமிழ்நாடு பல மாநிலங்கள் டைஃபையும் எஸ்ஐஎஃப்ஐயும் தான் சண்டை போட்டாங்க, நம்ம பார்த்துருந்தோம். அப்ப வந்து இவங்களுடைய இன்னொரு வருஷம் தானே அது. கண்ணையா வந்து கை மாறி போயிட்டாரு, அப்ப புதுசா ஒரு வேற ஒரு ஐயாவை கொண்டு வரும் அப்படிங்கிறதுக்காக சொன்னாரா? அப்ப என்ன இவங்க முயற்சி பண்றாங்க? இப்ப சுத்தி போராட்டம் அமைதியாக நடக்கிற வரைக்கும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. எவ்ரிஒன் கேன். எவ்வளவு பேர் சப்போர்ட் பண்ணாங்க, நடுவில் யார் கூட சப்போர்ட் பண்ணாங்க, யார் மறுக்கிறா? அப்ப போராட்டம் வன்முறை யார் சப்போர்ட் பண்ணுவா? அப்ப நீதிமன்றம் போராட்டக்காரர்களுக்காக குரல் கொடுக்கல. போராட்டம் அவருடைய உரிமை, நீதிமன்றம் சொல்ல வேண்டியதுல கான்ஸ்டிடியூஷன் சொல்லி எவ்ரிஒன் அக்செப்ட்ஸ், யாரும் மறுக்கல. போராட்டம் நடுரோட்டுக்கு வந்தா என்ன செய்யுங்கிறத நீதிமன்றம் அத்தனை பெருமக்களும் சொல்லட்டும். டிசென்ட் இருந்தால் தான் அது டெமோக்ரஸி. அதுக்காக அனார்கிக்கு போக முடியாது, அப்பீலுக்கு தான் போகணும் அப்படின்றது இருக்கணும், டீசென்சி இருக்கணும். கண்டிப்பாக டீசென்சி இருக்கணும் அப்படின்றத பார்ப்போம். எது எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அது எல்லாத்தையும் சாணக்கியால பார்ப்போம். மீண்டும் இன்னொரு நேரில் பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.